வெல்கம் டு அம்மாச்சி கிராமத்து விருந்து. கிராமத்து விருந்தில் நான் இன்றைக்கி பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல் என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதலாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்கோ. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடனும் வந்து சேரும். இப்போ வாங்கோ நாங்கள் பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். நான் சொல்கிற அளவுகளில் பிரியாணி மசாலா செய்வீங்கள்னு சொன்னால் மசாலா சூப்பராக வரும். பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பெருஞ்சீரகம் 3 மேசைக்கரண்டி. பெருஞ்சீரகம் நாங்கள் கூட போடலாம். அடுத்ததாக மெல்லியும் 3 மேசைக்கரண்டி. நட்சீரகம் 1 மேசைக்கரண்டி. மிளகு 1 மேசைக்கரண்டி. கருவாப்பட்டை இந்த சைஸில் ஒரு 6 கருவாப்பட்டை எடுத்தால் காணும். அடுத்தது எண்ணாசிப்பூ 6 எண்ணாசிப்பூ போதும். கராம்பும் ஒரு 10 அல்லது 12 காணும். அடுத்தது ஏலக்காயும் 10 அல்லது 12 ஏலக்காய் காணும். சாதிப்பு ஒரு 3 சாதிப்பு காணும். சாதிக்காய் 1 காணும், உடைச்சிட்டு எடுத்திருக்கிறேன் நான். அடுத்தது பிரிஞ்சி இலையும் 6 பிரிஞ்சி இலை காணும். சட்டி சூடு ஏறினா பிறகு நல்லா அடுப்பை குறைச்சி விட்டுட்டு தான் நாங்கள் இதை வறுக்க தொடங்க வேணும். இதில் இந்த பொருட்களில் சூடு ஏறினா காணும், வறுபட தேவையில்லை. அதாவது கலர் இது வறுபட்டால் கலர் மாறும். ஆனால் இங்கே கலர் மாறக்கூடாது. இதில் சூடு ஏறினா சரி. ஒரு 3 நிமிஷம் நீங்கள் இதை வறுத்தெடுத்தால் காணும். பிரிஞ்சி இலையை நீங்கள் விரும்பினா சின்ன உடைச்சி போடலாம். இப்போ வறுத்தெடுத்தாச்சுது. நான் இனி இதை இடிச்செடுக்க போகிறேன். நல்ல பவுடரை இடிச்செடுங்கோ. கிரைண்டர்லேயும் போட்டு எடுக்கலாம். பிரியாணி மசாலா ரெடி. நீங்களும் நான் சொன்ன அளவிலேயே செய்து பாருங்க. பிரியாணி மசாலா சூப்பராக வரும். பிரியாணி செய்தால் வீடே கமகமக்கும். இது நான் அரிக்க தேவையில்லை. விரும்பினா நீங்கள் அரிச்செடுக்கலாம். நான் அரிக்கிறதில்ல, அரிக்காமல் தான் வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.